எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஒரு ஹெவி ஃபால்க்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது. முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு. நேற்றுக்கே நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் வந்து பொசிஷ்னலாக நிஃப்டி வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது டபிள்யூ ஷேப்பில் ரெக்கவர் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் 23,170 உடைக்கும் போது மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நெக்லைனை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு பார்த்துருக்கோம். இன்றைக்கும் மார்க்கெட் கரெக்டாக இதை உடைக்கும் போதே டெலிகிராமில் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 9:40 இருக்கும். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி உடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டுவோர்ட்ஸ் 23,250 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். நான் சொல்லும் போது கிட்டத்தட்ட 23,170 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 23,250. நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதில் ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் க்ரீன் கலர் லைன் போட்டிருக்கேன்னா 23,250. மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக 23,245 டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். அப்போது கரெக்டாக அந்த டார்கெட்டுங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த க்ரீன் கலர் லைனுக்கு ஸ்லைட்லி பிலோவில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது பாருங்கள். ஸோ இதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் சேனலில் வந்து இந்த மாதிரி டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இந்த டெலிகிராம் சேனல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். யார் வேணாலும் இந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் நாளைக்கு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் இந்த நெக்லைனை வந்து திரும்பவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த நெக்லைன் சப்போர்ட், இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு நெக்லைனை. நாளைக்கு வந்து இந்த நெக்லைன் சப்போர்ட் எடுத்தது, அதாவது 23,140 135 இந்த ரீஜனுக்கு வந்துட்டு திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,400ங்கிறது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது 24,400 24,480 வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ஒர்க் ஆகும். சப்போர்ட் வந்து 23,130 140. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 23,400. ஓகே, ஸோ இது வரைக்குமே நாளைக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபைன், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதான். இதே போல் நீங்கள் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னாலும் நேற்றுக்கே இதே மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸை கட் ஆயிடுச்சுனாலே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி அகெயின் ரைஸ் ஆகுதான். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் டுவோர்ட்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் ஓவராலாக. அதாவது 77,300 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுது பாசிபிலிட்டி இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி 77,200லேருந்து 77,300 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஆஃப்டர் நல்ல ஃபால்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங் நடக்குது பாருங்கள். இப்போ இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்சைடில் 49,500ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. டவுன் சைடில் 48,000ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ வித்தின் இந்த ஒரு 1,500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்குமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம்? டுவர்ட்ஸ் 49,500 வரைக்குமே இந்த அப்சைட் ரைஸ் வந்து நடக்கலாம். இங்கே இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் ஆகும் போதுமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கும் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கோங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,130 140ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ரெக்கவர் ஆகுது. இதில் முக்கியமாக ஐடி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருப்பாங்க.
நம்ம நேத்திக்கு முந்தின நாள் வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐடி செக்டார் மட்டும்தான் ஒரு ஹோப்பாக இருக்குது. ரிமைனிங் எல்லா செக்டார்லேயும் ஐடி செக்டார் மட்டும்தான் ஹோப்பாக இருக்குன்னு பார்த்தோம். கிளியராக இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆகிருந்தது ஐடி செக்டாரில் தான். இதில் முக்கியமாக விப்ரோ, நேத்திக்கு இந்த விப்ரோ ஸ்டாக் பார்த்தோமா கிளியராக ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. விப்ரோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக் மஹிந்திராவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். சயண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக கிட்டத்தட்ட சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. பொசிஷனலாக கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. அதாவது 1670 1700 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து இந்த ரீஜன் வந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. 1700 வந்து 1700லேருந்து 1650. ஓகே, மினிமம் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 1940 வரைக்கும் அப்சைடில் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து 2150 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்கையும் நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ராவல் ஆகுது. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 6570 இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் 6570 உடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து நடக்கும். ஏன்னா ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூமெண்டம் இருக்குது. அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஸோ 6570 இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. அப்சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுங்க. பையான் டிப்ஸில் வந்து இருக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.